தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். என் வீடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கல்ல, மொத்தத்துல நிம்மதி இல்லாம இருக்கு. லக்ஷ்மி, நீ விரும்புற நிம்மதிய கட்டாயம் ஆண்டவர் தருவாருமா. நீ ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு வேற வேலை இல்ல, எப்ப பாரு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறல்ல. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற காரியம் என்னன்னா, நிம்மதி இல்லாத வீடு. இன்னைக்கு எத்தனையோ வீடுகள், பூமியின் குடிகளில் எத்தனையோ வீடுகள் இருந்தாலும் பெரும்பாலும் வீடுகளுக்குள்ள நிம்மதி இருக்குதா அப்படின்னா நிம்மதி இல்லை. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் வீடு நரகம் பிரதர், அதனால நான் வேலை முடிஞ்ச பிறகு, டியூட்டி டைம் முடிஞ்ச பிறகு கூட வீட்டுக்கு போக மாட்டேன். இருட்டு வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருட்டின பிறகு ராத்திரியில் நான் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போவேன். ஏன்னா நான் லேட்டாக போனால் கொஞ்சம் பிரச்சனை குறைவாக இருக்கும்ல. ஒரு நிம்மதி இல்லாத வீட்டில் போய் என்ன செய்கிறாரு? மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நிம்மதி தேவை இல்லையா? மனுஷன் நிம்மதியாக இருந்தால் தான் அவன் வாழ முடியும் இல்லையா? அப்போ எவ்வளவு வசதி வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் மன நிம்மதி இல்லைன்னா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது இல்லையா? அன்பான இனிய இல்லறம் நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கடைசி கால எழுப்புதலை நோக்கி நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த எழுப்புதல் நம்முடைய தேசத்துல வரணும் அப்படின்னா முதலாவதா தனி மனிதன் எழுப்புதல் அடையணும், அடுத்ததா குடும்பங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தோட தான் கர்த்தர் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்திட்டு வராரு. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வராரு, அநேக குடும்பங்களை ஆசீர்வதித்து வராரு. அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சந்தித்து ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தர கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய சகோதரிகளோட இணைஞ்சு நம்ம தேவனை துதித்து பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியலர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒரு பயத்தோடு இருக்கிறீங்களா? நம்ம இயேசுப்பா நம்மை நடத்துகிற தேவனவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷத்தோடு கூட எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறீங்களா? எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இயேசு ஒருவர் தான். சந்தோஷத்தோடு எங்களோடு நீங்க இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? ஆமென். அநாதி தேவன் நம் அடைக்கலமாக புகலிடமாக நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். சந்தோஷத்தோடு கூட சேர்ந்து துதிக்கலாம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தினால் நம்ம இழுத்து கொண்ட தேவன். சந்தோஷத்தோடு தூய தேவ அன்பே, யுவனாந்திரத்தில் மயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே.
கானக பாதை இருளான வேலையில நம்ம நடக்கும்போது உடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன். ஒருவேளை அழுது கொண்டிருக்கிறீங்களா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, உடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தேவன் இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறார். சேர்ந்து சந்தோஷமா பாடுவோமா? ஆமென். கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலம். சந்தோஷத்தோடு கூட அவர்தான் நம்முடைய அடைக்கலம். ஆமென். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே. ஆமென். தூய தேவ அருளால் நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுடைய அடைக்கலம் சொல்லி விசுவாசத்தோடு கண்ணீரோடு இருந்தீங்கன்னா இயேசுவை பார்த்து விசுவாசத்தோடு கூட ஆமென். பன்னீருடைய அடைக்கலம், அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆமென். கண்களை மூடி அப்படி நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாய், ஒருவேளை வாழ்க்கையில் எனக்கு நம்புவதற்கு ஒரு ஆதாரமே இல்லையே, யாருமே நம்ப தகுந்தவங்களா இல்லையே வாழ்க்கையிலன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் இயேசு ஒருவர் தான். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்குதில்ல. இந்த சந்தோஷத்தோடு என்னை நடத்துகிற இயேசு இன்றைக்கு மாத்திரம் இல்லை, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற இயேசு ஒருவர் உண்டு. நீங்கள் இந்த வேளையில் இயேசுவே என்று அழைத்து என் பக்கத்தில் இருக்கிறீங்களப்பா, என்னை நடத்துகிற தேவன் நீங்க தான், என்னுடைய தலையை உயர்த்துகிறவர் நீங்க தான். ஆண்டவரை பார்த்து அவர் ஒருவர் தான் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றோமோ அதே இடத்துல நம்முடைய தலையை உயர்த்தி அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நடத்துபவர் நீரே, ஏற்ற காலத்துல நடத்துவீங்கப்பா, நான் என்னுடைய முழு நம்பிக்கையை உங்க மேல வைக்கிறேன்னு சொல்லி அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீங்களா? இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு நேரம். ஏசுப்பாவை பார்த்து, அப்பா என்னை நடத்துகிறவர் நீங்க தான் அப்பா, என்னை முற்றிலும் அப்பா எந்த பிரச்சனை இல்லாம நடத்துகிற தேவன் நீங்க தான் அப்பா, கண்ணீரோடு இருக்கிற பாதையை களிப்பாக மாற்றுகிற தேவன் அவர். சந்தோஷத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? ஆமென்ப்பா. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. என்னை விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்றீங்க, நடத்துபவர் நீங்க தான், நான் விசுவாசத்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்னு சொல்லி பவுல் சொன்னது போல விசுவாசத்தோடு சொல்லி அறிக்கையிடுறீங்களா? ஆமென். என்னை நடத்திடுவே, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் ஆராதிப்பே. சந்தோஷத்தோடு இயேசுவுக்கு உமக்கு மறைவாக, வாழ்க்கையில ஒன்றோடைய கண்களுக்கு மறைவானதில்லை. ஆமென்ப்பா. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளி முடியாதென்று நினைத்த வேளை என் உள்ளத்தை நீ கண்டீ,
யாருமில்லா நேரம் வந்து ஒரு தாயை போல் நம்மை அழைக்கிற தேவன் அப்பா. என் கண்ணீரை துடைக்கிறாரே. ஆமென் அப்பா. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பே. ஒருவேளை என் கண்ணீரை யாருமே பார்க்கலன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்களா? ஆமென். கண்ணீரை பார்க்கிறவர். ஆமென். ஓ என்றும் என்றும் ஆராதிப்பே. ஒவ்வொரு நாளுமே நடத்துகிற தேவனவர். இந்த வேளையில கூட புழுதியிலும் சேற்றிலும் அவமானத்திலும் நிந்தையிலும் இருக்கிறேனே, என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இயேசுப்பா இன்னைக்கு உங்க பக்கத்தில் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களாப்பா, எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் இயேசு உங்களை நோக்கி பார்க்கிறவர். உங்க கண்ணீரை துடைக்கிற ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு. இந்த நேரத்துல விசுவாசத்தோடு அப்பாவை பார்த்து சேற்றிலும் கிடந்தேன், உலகத்தினால் மறக்கப்பட்டே, என் மகளே என்றழைத்தீ. நேசித்தோர் என்னை கைவிட்ட நேரம் உன் கரத்தால் என்னை ஏந்தி, நம்பிக்கை எனக்குள் வை. பொழுதிலும் பொழுதிலும் சேற்றிலும் கிடந்தேன், உலகத்தினால் மறக்கப்பட்டே, என் மகளே என்றழைத்தீ. நேசித்தோர் என்னை கைவிட்ட நேரம் உம் கரத்தால் என்னை ஏந்தி, புது நம்பிக்கை எனக்குள் வைத்து. உமக்கு மறைவாக உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. சந்தோஷத்தோடு அப்பாவை பார்த்து, ஒரு மறைவாக எதுவுமே இல்லையப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுவே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பே. ஆமெனப்பா. உங்க வாழ்க்கையில் உமக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை. எல்லா நேரம் எங்களை நேசித்து எங்களை வழிநடத்துகிற தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் நீங்க ஆவலோட எதிர்பார்த்திருக்கிற ஜோதி அக்கா நாடகம். ஜோதி அக்கா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, சீக்கிரமா கிளம்பு. அம்மாவும் கடைக்கு போகணும். நான் இனி ஸ்கூலுக்கு போகலமா. ஸ்கூலுக்கு போகலையா? எதுக்கு? அடுத்த மாசம் ஸ்கூல் ஆனுவல் டே வருதுல்ல. அதுக்கு எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? எங்க மிஸ் என்ன ஆனுவல் டே ப்ரோக்ராம கலந்துக்க சொல்றாங்க. கலந்துக்க வேண்டியதானமா? எப்படிமா கலந்துக்க முடியும்? நான் கலந்துக்கணும்னா புதுசா ட்ரெஸ் எடுக்க சொல்வாங்க. நீ வாங்கி தர முடியுமா? வாங்கி தர முடியாதுல்ல. அப்புறம் எப்படி நான் ஸ்கூலுக்கு போக முடியும்? ஸ்கூலுக்கு போனா பசங்க ஏன் கலந்துக்கலன்னு கேட்பாங்க, மிஸ்ஸும் கேட்பாங்க. நான் என்ன சொல்லமா? எங்க அம்மாவால ட்ரெஸ் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லவா? உண்மைதானம்மா? நம்ம சொல்ற அப்படிதானம்மா இருக்கு. நீ கலந்துக்கம்மா, அம்மா வாங்கி தரேன், சரியா? அது மட்டும் இல்லம்மா, இன்னும் கட்டாம இருக்க மீதி ஃபீஸ் கேக்குறாங்கம்மா. அது கட்டினாதான் எக்ஸாமே எழுத முடியும். இந்த வருஷம் நான் எக்ஸாம் எழுத முடியுமாமா?
முடியுமா? அம்மா உனக்கு எப்படியாவது ரெடி பண்றேன். நீ ஸ்கூலுக்கு போகாம இருக்காத. வேண்டாமா. நீ போமா, அம்மா பாத்துக்கிறேன். இந்த மனுஷனை நம்பி பிரயோஜனமே இல்ல. போனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. வாழ்க்கையும் சரியில்லை, வாழ்க்கையில வந்தவரும் சரியில்லை. ச்சே. யார்கிட்ட கேக்குறத? என்ன பண்ணணும்னே தெரியலையே. சும்மா தானே நிக்கிறாரு, போய் கேட்டு பார்க்கலாமா? சார். ஹலோ. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். சரி, நான் அப்புறமா பேசுறேன். சொல்லுப்பா. அடுத்த முறை இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடு. சரி போ. சார். சார். என்ன வேணும்? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன தேடி தேடி வரீங்க? ஏன்? அது வந்து என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்க. எனக்கு வேலை நிறைய இருக்கு. அர்ஜென்ட்டா கிளம்பணும். சரி, என் பொண்ணுக்கு இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல. கட்டினாதான் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா உதவியா இருக்கும். இங்க பாருங்க, உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ஐயா சொன்னதுனாலதான் உங்களுக்கு வேலை கொடுத்தேன். இதுல அப்பப்ப அட்வான்ஸ் வேற வாங்கிக்கிறீங்க. இப்ப ஸ்கூல் ஃபீஸ் கேட்டா உங்களுக்கு காசு கொடுக்க தான் நான் கடை வச்சிருக்கேனா? போங்க, போய் வேலையை பாருங்க. இனிமே காசு வேணும் அது வேணும்னு என்கிட்ட வரவே கூடாது. போங்க. அம்மா, இந்த வருஷம் நான் எக்ஸாம் எழுத முடியுமாமா? குட்டி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஏமா டல்லா இருக்க? மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஆண்டி. அப்புறம் ஏண்டா முகம் ஆடி போயிருக்கு? வீட்ல ஏதாவது சண்டையா? ஸ்கூலுக்கு இன்னும் ஃபீஸ் கட்டல ஆண்டி. கட்டினாதான் எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லிட்டாங்க. அம்மா ரொம்ப பாவம் ஆண்டி. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பாவும் வீட்டுக்கு வர மாட்டாங்க. அம்மாக்கு இது தெரியுமாமா? தெரியும் ஆண்டி. அம்மா எங்க? அம்மா கடையில இருக்காங்க. சரி, இப்ப நீ எங்க போற? நான் கடைக்கு போறேன் ஆண்டி. போயிட்டு நானும் அம்மாவும் வீட்டுக்கு போவோம். சரி, பார்த்து போமா. சரி ஆண்டி. போ. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? சரி, நீ அரை மணி நேரம் வெளியேறு, அம்மா வந்துடுறேன்.
என்னம்மா? ஸ்கூல் ஃபீஸ் என்னாச்சுமா? சொல்லிருக்கம்மா, இன்னும் 2 நாள்ல கிடைச்சிரும். நீ கவலைப்படாத. சரிம்மா. எப்படி இருக்க லக்ஷ்மி? உன் வீட்டுக்குள்ள என்னதான் நடக்குது? உன் கணவர் இன்னும் வரலையா? அவர் எங்க இருக்காருன்னே தெரியலக்கா. என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, திடீர்னு கால் பண்ணுவாரு. அப்புறம் நான் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நாள் பணம் அனுப்புனாரு, இப்ப அதுவும் அனுப்புறது இல்ல. உன் பொண்ண பார்த்தம்மா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தேன். விஷயத்த சொன்னா. அக்கா, என் வீடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கல்ல, மொத்தத்துல நிம்மதி இல்லாம இருக்கு. என் பொண்ணு மட்டும் இல்லனா நான் என்னைக்கோ இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேன். என்னம்மா அப்படிலாம் பேசாத. வேற என்னக்கா சொல்ல? நீங்களும் என்கிட்ட நிறைய சொல்றீங்க, நானும் கேக்குறேன். கொஞ்ச நாள் மாறின மாதிரி இருக்கு, ஆனா மறுபடியும் பழைய நிலைமை தான் வருது. வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல, நிம்மதியே இல்லாத வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல. லக்ஷ்மி, நீ விரும்புற நிம்மதிய கட்டாயம் ஆண்டவர் தருவாருமா. நீ ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு வேற வேலை இல்ல, எப்ப பாரு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறல்ல? அப்படி இல்லக்கா. நீ நினைச்சாலும் தப்பில்லம்மா. அப்படி இல்லக்கா, நீங்க சொல்ற மாதிரி நிம்மதி என் வீட்டுக்கு வரணும்னா முதல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூடிய பணத்தேவை சந்திக்கப்படணும். அது வந்தாதான் நீங்க சொல்ற நிம்மதி வரும். தப்பா நினைச்சுக்காதீங்க அக்கா, என் மனசு ஃபுல்லா ஸ்கூல் ஃபீஸ் பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றது என் மண்டைக்குள்ள போகவே இல்ல. சாரிக்கா. அக்கா, கடைக்கு போக டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், வரேன். என்ன நேர்களே, ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக நம்ம குடும்பங்களில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் மாறவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சகோதரிகளோட இணைஞ்சு நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்கள்லையும் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப நேரம். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்ம கூட என்ன பேசி, என்ன சிந்தித்து, என்ன எதுக்காக ஜெபிக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற காரியம் என்னென்னா, நிம்மதி இல்லாத வீடு. இன்றைக்கி எத்தனையோ வீடுகள், பூமியின் குடிகளில் எத்தனையோ வீடுகள் இருந்தாலும் பெரும்பாலும் வீடுகளுக்குள்ளே நிம்மதி இருக்குதா அப்படின்னா நிம்மதி இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, வீடு இருந்தால், கார் இருந்தால், பணம் இருந்தால், பட்டம் இருந்தால், பதவி இருந்தால், இதெல்லாம் இருந்துட்டா நமக்கு நிம்மதி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனுஷன் வேக வேகமாக ஆசையாக பிரயாசப்படுகிறான். ஆனால் முடிவில் பார்த்தா நிம்மதியை இழந்து போகிறான், சமாதானத்தை இழந்து போகிறான், சந்தோஷத்தை இழந்து போகிறான். இப்படி எத்தனை மக்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படி தானே? அப்போ இந்த நாளிலே அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா, ஒரு நாள் ஒரு அம்மா ஒரு தாயார் ஒரு சகோதரரை கூட்டிகிட்டு ஜெபத்துக்காக வந்திருந்தாங்க. அந்த பிள்ளையை பார்த்தா நல்ல வசதியுள்ள வீட்டு பிள்ளை. அப்போ அவங்க வந்திருக்கும்போது அந்த தாயார் தன்னோட மகனை குறித்து சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த ஒரே மகன்தான். அந்த பையனுக்கு 1.5 லட்சத்துக்கு பக்கம் சம்பாதிக்கிறாங்க. மருமகளை பார்த்தா 1 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட சம்பாதிக்கிறாங்க.
2 பிள்ளைகளுக்கும் திருமணமானது, வாழ்க்கை ஆரம்பித்தாங்க. நல்லா சந்தோஷமாக போய்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரே ஊருக்குள்ளே தான் திருமணம் செய்துட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு அடிக்கடி தன்னோட தாய் வீட்டுக்கு போவாங்க, போய் வருவாங்க. அதுக்கப்புறம் இது அந்த பையனுக்கு பிடிக்கல. ஏன்னா நினச்சா கிளம்பிடுவாங்க, நினச்சா போவாங்க, நினச்சா வருவாங்க. இது அந்த பையனால் ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த சூழ்நிலையில் அவங்க அப்படியே போயிட்டு வந்திருக்கும்போது அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு சொல்ல முடியல. நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னா அவளுக்கு ஏதாவது ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகிறது. டெலிவரி காலங்கள் வருகிறது. தாய் வீட்டில் போய் இருக்கிறாங்க. குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்து வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம். இப்போ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கணவர் வீட்டிலே அது பொறுத்து போகிறாங்க, சகித்து போகிறாங்க. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் இங்கே கணவர் வீட்டில் இருப்பாங்க. பிறகு குழந்தைய தூக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க. அப்படியே தாய் வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, நான் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ கணவர் கொஞ்சம் கண்டிப்பு பண்ண ஆரம்பித்தார். இங்கே பாருமா, நீ திருமணம் ஆன காலத்துலேருந்து அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு, ஆனால் நீ குழந்தை உண்டானதுனால சரி ஆசைப்பட்டா போயிட்டு போகிறான்னு விட்டுருந்தோம். ஆனால் இப்போ குழந்தை பிறந்து கணவர் வீட்டுக்கு வந்துட்ட. நீ அடிக்கடி என்னை போட்டுட்டு நீ அங்கே வீட்டுக்கு போகிற, அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா என்னை யார் பாப்பா? நான் எப்படி இருப்பேன்? எனக்கு ஏதாவது தேவைன்னா செய்து கொடுக்கணும், பார்க்கணும், என்னை கவனிக்கணும். அம்மாவும் வயசாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பேச ஆரம்பித்தான். அப்போ ஒரு நாள், இங்கே பாருங்கள், என்னை இப்படியெல்லாம் கண்டிஷனெல்லாம் போட்டா என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் போயிடுவேன் அப்புறம் அப்படி சொல்லி பார்த்தாங்க. அப்போ நான் கண்டிஷன் போடலம்மா, நீ புரிஞ்சுக்கோ, தாய் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. கணவர் கண்டித்து சொன்ன உடனே இந்த பொண்ணு எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க தாய் வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க வருவாங்கன்னு எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க, அந்த பொண்ணு வர மாட்டேன்ட்டாங்க. அப்போ உடனே இவங்களுக்கு அது ரொம்ப மனசு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான், நான் என்ன செய்யணும், நான் என் தனிமையில் இருக்கிறேனே, நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன், எதுக்காக சம்பாதிக்கிறேன், எனக்கு நிம்மதியே இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி அந்த பையன் தன்னைவே தான் வருத்தி கொண்டான். வீட்டில் சந்தோஷம் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை. அதனால தான் அந்த தாய் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த மகனிடத்தில் நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த பிள்ளை சொன்னான், நான் எதுக்காக சம்பாதிக்கணும், நான் யாருக்காக சம்பாதிக்கணும், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. மனைவி பிள்ளைகளுக்காக தானே சம்பாதிக்கிறேன், இவ கூட்டிகிட்டு போய் தான் சம்பாதிக்கிறேங்கிற ஒரு எண்ணத்தில் தாய் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா. இப்போ என்னால் நான் தனிமையில் இருக்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் எதுக்காக இப்படி இருக்கிறேன், யாருக்காக சம்பாதிக்கிறேன், எதுக்காக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அந்த 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 சூழ்நிலையை என்னை கட்டுப்படுத்த முடியாமல் நான் செவுத்துலேயே நானே குத்திக்கிறேன், நானே கத்திக்கிறேன், நானே அடிச்சுக்கிறேன், நானே புலம்பிக்கிறேன், நானே அழுகிறேன். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு தெரியல, நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த பையனுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணி, தம்பி நம்ம அதுக்காக அப்படி அடிச்சுக்கிட்டாப்புல, குத்திக்கிட்டாப்புல, நம்மளை வருத்திக்கிட்டாப்புல நிம்மதி வந்துடாது, சமாதானம் வந்துடாது. நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர், நமக்கு நிம்மதியை கொடுக்கிறவர், உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை குடும்பம், இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இதே சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து, சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல? ஆமாம், இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது, நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த நிம்மதியை தேடி அலைகிற மக்கள் எத்தனையோ கோடிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இருதயத்துக்குள்ளே தானே நான் ஏன் இருக்கிறேன், ஏன் வாழ்கிறேன் அப்படி கேட்குற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரி ஜெபிப்பாங்க, நம்ம எல்லோரும் இணைஞ்சு ஜெபம் பண்ணுவோமா?
தகப்பனே, உங்க முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இசப்பா. இந்த நாளில் இசப்பா நிம்மதியை தேடி இசப்பா எத்தனையோ ஜனங்கள் இசப்பா எங்க தேசத்துல இருக்கிறாங்க இசப்பா, வீடுகளில் இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்காகலாம் நாங்கள் உங்களோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. இசப்பா அந்த பிள்ளைகளை கத்த நீங்க தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. பணம் பொருள் ஆஸ்தின்னு இசப்பா இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தினால இசப்பா பிள்ளைங்க நிம்மதி இழந்து தவிக்கிறாங்களே இசப்பா. இந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஒரு விசையாய் நீர் மனம் இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் இசப்பா. இசப்பா அதெல்லாம் இருக்கிறதுனால இசப்பா குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களை இசப்பா அந்த பிள்ளைகளுக்கும் அதிக தெரியல இசப்பா. அறியாமையினால எவ்வளவோ உங்களுடைய பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க இசப்பா. ஞானம் இல்லாம நடந்து கொள்றதுனால எவ்வளவோ பாதிக்கப்படுறாங்க இசப்பா. இந்த பிள்ளைகளுக்காகலாம் நாங்க ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே நீங்க ஞானத்தை கொடுங்க இசப்பா. அமேன். வீடுகள்ல சமாதானத்தை நீங்க கொடுங்க இசப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க இசப்பா. இன்னைக்கு நிம்மதி இல்லாம கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம் இசப்பா. இந்த உலகம் கொடுக்க கூடாத நிம்மதியை கர்த்தர் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீங்க கொடுக்கிற சந்தோஷத்தினால உங்க பிள்ளைகளை நிரப்புங்க இசப்பா. உங்க சமாதானத்தினால நிரப்புங்கப்பா. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும்படி கேட்கும்படி செய்வேன்னு வாக்கு பண்ணினீங்களப்பா. ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் உடைய பிள்ளைகளோட குடும்பத்தின்களை நிறைவேறட்டும் இசப்பா. நீங்க நிம்மதியை சமாதானத்தை கொடுத்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அம்மா துதிக்கிறப்பா, எங்க ஜெபத்தை கேட்டீங்களே, ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, இந்த நிம்மதி இழந்து வாழ்வதற்கு அந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக இருக்குது. ஒன்று பணம் பற்றாக்குறையாக இருக்கலாம், அல்லது ஒரு தேவையாக இருக்கலாம், அல்லது ஒருத்தவங்க சுகவீனமாக இருக்கலாம், அடுத்தவங்க ஒரு துன்மார்க்க வாழ்க்கையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டதுனால அவங்க நிம்மதி இழந்து சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அந்த பிரச்சனைகள் மாறுவதற்காக சகோதரியோடு இணைந்து ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட ஏசப்பா அந்த குடிதான நாட்களில் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே குடிதான வியாதிகள் நிமித்தமாக கூட டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில கூட ஏசப்பா எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா நிம்மதியை இழந்து தவிக்கிறத கர்த்தர் பார்க்குறீங்க ஏசப்பா. கர்த்தர் கிருபையா இறங்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே வறுமைகள் ஆண்டவரே, வறட்சிகள் ஆண்டவரே, தரித்திரங்கள் ஆண்டவரே, நஷ்டங்கள் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே எவ்வளவோ பண பிரச்சனைகள் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, இதனால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா நிம்மதி இழந்து தவிக்கிறாங்க ஏசப்பா. எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதான்ற ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிறாங்கப்பா, வேதனையோடு இருக்கிறாங்க ஏசப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே அப்பா அப்படியே சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாயிருப்பதாக என்ற நம்முடைய வசனத்தின் பிரகாரம், நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே தேவ சமாதானம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நிம்மதியை இழந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தேவ சமாதானம், தேவ நிம்மதி கடந்து வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் அப்படியா செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அம்மா துதிக்கிறப்பா, தோத்தரிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நிம்மதியை தேடி மக்கள் எத்தனையோ இடங்களுக்கு அலைகிறாங்க, எவ்வளோ பணத்தை செலவழிக்கிறாங்க. இந்த உலகத்தில் நிம்மதியை தேடி எங்கே போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த நிம்மதியை கொடுக்குற ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அந்த இயேசுவை இந்த மக்கள் அறிந்து கொண்டால் அந்த நிம்மதியை அவங்க பெற்றுக்கொள்ளுவாங்க. இன்னைக்கு சகோதரி அதுக்கு தான் ஜெபம் பண்ண போகிறாங்க. இந்த ஜெபத்தில் நீங்கள் தேடுகிற நிம்மதியை ஆண்டவர் இன்றைக்கு இப்பமே உங்கள் உள்ளத்தில் வைப்பார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறையா. நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நிம்மதியை தருகிறவர் இயேசு என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளனப்பா. அறியாமையின் இருள் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா.
குடும்பத்துக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்களின் நிமித்தம் நிம்மதியை இழந்து அந்நியர்களை நாடி தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களே, இந்த பிள்ளைகளை என் ஆண்டவர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற இதே நேரத்துல ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஒரு சமாதானம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக, ஒரு சந்தோஷம் இருதயத்திற்குள் கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. எல்லா துக்கங்களையும் என் ஆண்டவர் மாற்றி விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவரே, உங்களையே பற்றி கொண்டு பிள்ளைகள் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. நீங்க அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்க ஜெபங்கள் எல்லாம் நீங்க கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நிம்மதியை தேடி அலைகிற இந்த மக்களுக்கு கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டு இந்த நிம்மதியை கொடுக்கிறதற்காக நன்றி. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம விசுவாசத்தோட ஜெபிச்சிருக்கிறோம். நீங்க ஜெபிச்ச காரியத்துல அற்புதங்களை எதிர்பாருங்க. இதனைத் தொடர்ந்து சகோதரர் மோகன் சிலாஸ்டஸ் அவர்கள் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக கொடுத்த செய்தியின் தொகுப்பை பார்க்கலாமா? நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தோட சம்பந்தப்பட்டது. ஆண்டவர் நம்மை குடும்பமாக உண்டாக்கி ஆசீர்வதித்து ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த காலத்திலேயே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி கணவன் மனைவியாக குடும்பமாக்கி அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்து வந்த ஆண்டவர் ஆபிரகாம் சாராளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ரெபேக்காளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபு அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படி குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வந்ததை வேத புஸ்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போ உங்க குடும்பம் எப்படி இருக்குது? நீங்க வந்து நல்ல பாட்டெல்லாம் பாடி அப்படியே துதிக்கிறீங்க, ஆசீர்வாதம்ன்றீங்க. ரியல்லா உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? ஒரு குட்டி மோட்சமா இருக்குதா உங்க வீடு? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கல்யாணமான ஆரம்பத்தில் எல்லாம் மோட்சமாக தான் ஆரம்பிக்குது. எல்லாம் கொஞ்ச நாள், ஒரு வாரம், 2 வாரம், 1 மாதம். சில குடும்பங்கள் ஒரே நாளில் கூட பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறாரு. 1 வாரம், 2 வாரம், சில மாதங்கள் தான் சந்தோஷம். அதன் பிறகு முறுமுறுப்புகள், சண்டைகள், பிரிவினைகள், குழப்பங்கள். ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இவரை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன், இவளை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன், இந்த மாதிரி முறுமுறுப்புகள். சரி, வழி இல்லை, இனி வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம். அப்போ உண்மையான ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி அதுல இல்லை. இந்த மாதிரி நிலைமையில பல குடும்பங்கள் இருக்கிறது. இது ஒரு பக்கம் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இன்னொரு பக்கத்துல கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உறவுகள் நல்லா இருக்குது. ஆனா குடும்பத்துல வறுமை, கடன் பிரச்சனை, என்ன பண்ணன்னு தெரியல, குடும்பத்தை நடத்துறதே சிரமமா இருக்குது, ஒரு நிரந்தர வருமானம் இல்லை, அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தத்தளிக்கிறது. இன்னொரு பக்கத்துல வியாதி, வியாதிக்கு மேல வியாதியா வருகிறது, ஆஸ்பத்திரிக்கு எல்லா பணமும் போயிருது, குடும்பத்தை எப்படி நடத்துறது பிரச்சனை, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை குடும்பம் சந்திக்கிறது. ஒரே காரியம் அல்ல, பல பிரச்சனைகள். அதனால குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிறது. ஒரு சந்தோஷம், சமாதானம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. உங்க குடும்பம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. உங்க ஃபேமிலி, உங்களுடைய குடும்பம், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள எப்படி இருக்குது? சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? மகிழ்ச்சி இருக்குதா? யோசித்து பாருங்க. உங்களுடைய குடும்பம் நினைச்சாலே வீட்டுக்குள்ள போறாங்க, சந்தோஷமா இருக்குதா? சிலர் சொல்லுவாங்க, பிரதர் வீடு நரகம் பிரதர், அதனால நான் வேலை முடிஞ்ச பிறகு, டியூட்டி டைம் முடிஞ்ச பிறகு கூட வீட்டுக்கு போக மாட்டேன். இருட்டு வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருட்டின பிறகு ராத்திரில
நான் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு போவேன். ஏன்னா நான் லேட்டாக போனால் கொஞ்சம் பிரச்சனை குறைவாக இருக்கும்ல. ஒரு நிம்மதி இல்லாத வீட்டில் போய் என்ன செய்கிறாரு? வீடே நரகம், போகிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படி சொல்லுகிற சகோதரர்களும் இருக்கிறாங்க, சகோதரிமாரும் இருக்கிறாங்க. ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்னு இருக்கு. அங்கே போனால் மாமியார் ஒரு பக்கம் நாய் மாதிரி கடிக்குது, இந்த பக்கம் வந்தால் கணவர் என்னையே குற்றம் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பிள்ளைகளை பார்த்தா ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டேங்குது. என்னடா வாழ்க்கை, இப்படி சொல்கிற குடும்பங்களையும் பார்க்கிறோம். இப்போ உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது? அப்போ குடும்ப ஆசீர்வாதம் என்பது பணம், காசு, வீடு அதல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க காசு, பணம், பெரிய வீடு, காரு, வசதி அதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இல்லை, சில குடிசை வீட்டில் குடிசை வீடாக தான் இருக்கும், ரூமு கூட இருக்காது, குடிசை வீடு, சரியான கதவு கூட இருக்காது, எல்லாமே ஒன்று தான். ஒரே ரூமில் ஒரு ஓரத்தில் கிச்சன், இந்த பக்கத்தில் அவங்க தங்கியிருப்பாங்க, மனைவி பிள்ளைகளா சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ வீடு எல்லாம் சந்தோஷம், கட்டடம் எல்லாம் சந்தோஷம், பொருட்கள் எல்லாம் சந்தோஷம். வீட்டுக்குள்ளே பெரிய டிவி இருக்குது, ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாம் இருக்குது. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. என்னம்மா என்னப்பா என்ன ஆசீர்வாதம்? பொருட்கள் ஆசீர்வாதம் அல்ல. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தேவ சமாதானம் இருக்கணும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வசிக்கிறவங்களுக்குள்ளே ஒரு அன்பான உறவு இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் குடும்பத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு தான் இன்றைக்கு அந்த வார்த்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் சொன்னார். அப்போ உங்கள் வீட்டை குறித்து யோசித்து பாருங்க. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து ஆகணும். அதாவது ஃபேமிலி ரிவைவல், உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்து ஆகணும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பம். சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களோட பேசியிருப்பார். அடுத்ததா உங்களுக்காக தேவ ஆலோசனை கூறி ஜெபிக்க சகோதரி அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக பேசி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நிம்மதி இல்லாத வீடு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நிம்மதி தேவை இல்லையா? மனுஷன் நிம்மதியாக இருந்தால் தான் அவன் வாழ முடியும் இல்லையா? அப்போ எவ்வளவு வசதி வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் மன நிம்மதி இல்லைன்னா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது இல்லையா? பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் நிறைய கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள விசாரிக்கும் போது மனசுக்குள்ளே நிம்மதி இல்லை, அவங்க மனசுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் ஆனபடினால தான் படுத்த தூக்கம் வராது. பாருங்க, எவ்வளோ வியாதிகள் சரீரத்தில் இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். இங்கே வருகிற எத்தனையோ பேர் சொல்லுகிற காரியம். அப்போ வசதி வாய்ப்புகள் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை கொடுத்துருமானா? இல்லை. அப்போ நிம்மதியை கொடுக்காது. நிம்மதி இல்லாதபடினால தான் இன்றைக்கு அநேகர் மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த மனசில் சமாதானம் இல்லாதபடினால, நிம்மதி இல்லாததுனால மன வியாதிகளினால பாதிக்கப்பட்டு அது நிமித்தம் சரீரத்தில் பல வியாதிகள் உபாதைகளினாலே பாதிக்கப்படுகிறவங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் நம்ம குடும்பத்தில் நடத்துது இல்லையா? ஒரு வேளை குடிகார கணவராக இருப்பார்னா அவரால் மன நிம்மதி கெடுது. அநேக பெண்கள் நிம்மதி இல்லாமல் பல வருஷங்களாக என்னைக்கு என் கணவர் மாறுவார், இந்த குடும்பத்தில் என்னைக்கு நான் நிம்மதியாக வாழ முடியும், கல்யாணம் கட்டி வந்த நாளிலிருந்து எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை அப்படி சொல்லுகிற எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறாங்க இல்லையா? பாருங்க, ஒரு குடும்ப பொறுப்பில்லாமல் அலைகிற மனைவிகளினால குடும்பத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்து கணவர் கொடுக்குறாரு, அதை ஞானமாக செலவு
செலவழிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மனைவிகளினால கணவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எத்தனையோ கணவர்கள் நிம்மதி இல்லாம வந்து இங்க செபிப்பதை, அவங்க காரியங்களை சொல்லுவதை நாங்க கேட்குறோம். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் பாருங்க, இன்றைக்கு வளர்ந்து வருகிற பிள்ளைகள் இந்த நவ நாகரீக உலகத்துல அநேக பாவ பழக்கங்கள், அநேக சிற்றின்பங்கள், அநேக கேம்கள், விளையாட்டுகள், பாவ அடிமைத்தனங்கள் பிசாசு எங்கும் விதைச்சிருக்கிறான். இல்லை 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தாவே எங்கே போயிடுறாங்க? குடிக்க போயிடுறாங்க, போத வஸ்துக்களை யூஸ் பண்ணுறாங்க. இப்படி பிள்ளைகள் பலவிதமான பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்கிறது நிமித்தம் பெற்றோருக்கு நிம்மதி இல்லை. ஸ்கூலில் கூப்பிட்டு விடுறாங்க, காலேஜில் கூப்பிட்டு விடுறாங்க, உன் பிள்ளைய அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், இங்கே நின்னா, இதை பண்ணுனா, அதை பண்ணுனான்னு சொல்லி பெற்றோரிடத்தில் சொல்லும்போது நிம்மதி பறி போய் விடுகிறது. உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாம்னு சொல்கிற பெற்றோர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? உன் பெற்ற நாள்லேருந்து பாரு, நீ வளர்ந்த நாள்லேருந்து என்னை நீ மன நோவப்படுத்திட்டு இருக்கிற, வேதனைப்படுத்துகிற, உன்னையால் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை சத்தம் போடுகிற எத்தனையோ பெற்றோர், நொந்து கொள்ளுகிற பெற்றோரை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பல பாருங்க, கடன் பிரச்சனை நிமித்தம் குடும்பத்தில் நிம்மதி போகுது. வருமானம் சரியாக இல்லாததுனால நிம்மதியாக வாழ முடியல, பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்ய முடியல, குடும்பத்தை நடத்த முடியல. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை எத்தனை குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கு இந்த நிம்மதிங்கிற ஒரு காரியம் இல்லாததுனால இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஐயோ தற்கொலை பண்ணிடலாமா, செத்துடலாமா, குடும்பமாக நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, இனியே நம்ம வாழணும், நமக்கு நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, இப்படி சொல்லுகிற அநேகர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த நிம்மதி இல்லாததுனால தான் எத்தனையோ பேர் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. இன்னும் பாருங்கள், குடும்பத்தில் சந்தேகம், கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வந்துச்சுன்னா நிம்மதி எங்கே இருக்கும்? எங்கே போனாலும், யார்கிட்ட பேசினாலும், மொபைலில் பேசினாலும் அல்லது வெளியே நின்னாமோ சந்தேகம். தவறான நடக்கைகள், தவறான வாழ்க்கைகள், தவறான வாழ்க்கை முறைகள், இது நிமித்தம் நிம்மதி பறி போய்கிறது. பிசாசு இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள இந்த நிம்மதியை கெடுத்து, இந்த சமாதானத்தை கெடுத்து அநேக குடும்பங்களுக்குள்ள சீரழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், இயேசுவை அறிந்த பிள்ளைகள் கூட எத்தனை பேர் நிம்மதி இல்லை. இதை கேட்டு கொண்டிருக்கிற உங்க குடும்பத்துல நிம்மதியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சமாதானமா இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப நிம்மதி வர்றதுக்கு நம்ம என்னதான் செய்ய முடியும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாக நிம்மதியாக தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அமைதியாக இருப்பாங்க, சமாதான தாபரங்களில் குடியிருப்பாங்க, நிலையான வாசஸ்தலத்தில் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் அப்படின்னு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாசஸ்தலம் அது நிம்மதி இல்லை, அமைதியாக வாழ முடியல இல்லையா? சண்டை சச்சரவுகள், பல போராட்டங்கள், வீட்டுக்கு குடும்பமாக சேர்ந்த பகல்லாம் வேலைக்கு போயிடறாங்க, ஈவினிங் வீட்டுக்கு வந்தாலே சண்டை இல்லை? கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், அடங்காத காரியங்கள், இப்படி நிம்மதி பறி போய் விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, சமாதான தாபரங்களில் என் ஜனம் இருக்கும், நிலையான வாசஸ்தலத்தில் அமைதியாய் குடியிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம வீட்டில் அமைதியே இல்லையே, ஒரே சண்டையும் சச்சரவும் இல்லை. அப்போ என் ஜனங்கள், அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் தான் இப்படி சமாதான தாபரங்களில் அமைதியாய் குடியிருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறோமா? ஏன் நம்ம குடும்பத்தில் நிம்மதி பறி போகுது? ஏன் நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போகுது அப்படின்னா, அவருடைய ஜனமாய் நாம் இருப்பது இல்லை. அப்போ அவருடைய அவர் சொல்லிட்டார், என் ஜனம்தான் இப்படி அமைதியாக தங்க முடியும், இப்படி சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலத்தில் அமைதியாய் குடியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. அவருடைய ஜனத்துக்கு தான் இந்த ஆசீர்வாதம். அவருடைய ஜனமாய் மாறுறது எப்படி அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா, அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது தான் இந்த ஆசீர்வாதம் இல்லை, நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையிலே வரும். அப்போ என் ஜனங்கள் தான் இந்த ஆசீர்வாதத்தில் இருக்க முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவருடைய ஜனமாய் நம்ம மாறணும். நீங்கள் மாறி இருக்கிறீங்களா? உங்களுடைய கணவர் இயேசு பிள்ளையா இருக்கிறாங்களா? மனைவியாகி நீங்கள்
ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்களா? பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்கிறாங்களா? அதுதான் முக்கியம். கணவன், மனைவி, பிள்ளைகள் இயேசுவை அறிந்து அவருக்கு இருதயத்தில் இடம் கொடுத்து பாவ அறிக்கை ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்முடைய இருதயம் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது அந்த குடும்பத்தில் நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்க தான் நீதிமான்களாக இருக்கிறவங்க வீட்டில் தான் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். அது சந்தோஷத்தின் சத்தம், கம்பீர சத்தம். ஆனால் ரட்சிக்கப்படாதவங்க வீட்டில், கர்த்தருடைய ஜனமாக இராதவங்க வீட்டில் சண்டையின் சத்தம் தான் கேட்கும் இல்லையா? பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கும். இன்றைக்கு நம்ம குடும்பம் எப்படி இருக்கிறது? இந்த வார்த்தைகளை கேட்குற நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தில்? அல்லது சண்டை சச்சரவு போட்டுட்டு கர்த்தருடைய பிள்ளையா வாழாமல் கிறிஸ்தவங்க தான், வேதத்தை எடுக்கிறவங்க தான், சர்ச்சுக்கு போகிறவங்க தான், ஆனால் இயேசு இருக்கிறாரா? இல்லை. நிறைய குடும்பங்களுக்குள்ள இயேசு இல்லை. இன்றைக்கு இயேசுடைய பிள்ளையா நீங்கள் மாறணும். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வரணும். அப்போ தான் நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். அங்கு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். பாருங்க, ஒரு காவல்துறையிலே பணிபுரிந்த ஒரு அருமையான சகோதரர், ஒரு அதிகாரியாய் பணிபுரிந்தார். அவருக்கு எல்லா பாவ பழக்கமும் அவரை சூழ்ந்து கொண்டது. அவர் அடிமையானார். அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. அப்போ அவர் வாழ்க்கையில் நிம்மதியை தேடி பல இடங்களுக்கு அலைந்தார். அங்கும் இங்கும் அலைந்து பாருங்க, ரூமெல்லாம் போட்டு தங்கி குடிச்சு வெறிச்சு என்னெல்லாம் நிம்மதி, நமக்கு எங்கே நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி பல பாவ பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சார். எதுலையுமே நிம்மதி கிடைக்கல. கடைசியாக ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு சொன்ன போது இயேசுடைய பாதத்திலே வந்து விழுந்து தன் பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது அந்த நிம்மதியை அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய சாட்சி பெரிய சாட்சி. அவர் தன்னுடைய சாட்சியை ஒரு பாடலாகவே எழுதியிருக்கிறார். நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி அலைந்தேன், அது எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லுக அந்த பாடல் வரிகள் சொல்லுகிறது. அந்த கடைசி ஸ்டான்ஸா சொல்லுகிறது, வாடிய செடி போல் தேவனின் பாதத்தில் ஓடிய விழுந்தேன் நான், என் பாவங்களை அவரிடம் அறிக்கையிட்ட பொழுது இயேசு எனக்கு நிம்மதியை தந்தார் என்று சொல்லி தன்னுடைய சாட்சி அவர் ஒரு பாடலாக பாடினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறோம், கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம், வேதத்தை எடுக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், குடும்பத்தில் நிம்மதி இருக்குதா? தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் நிம்மதி இருக்கா? இல்லைனா இன்னைக்கு இயேசுடைய பிள்ளைகளாக மாற ஒப்பு கொடுங்க. இயேசு வந்த வீட்டில் தான் நிம்மதி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இயேசு வந்த வீட்டில் தான் அந்த சமாதானம் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் எவ்வளோ காசு விரயம் பண்ணாலும் நிம்மதியை பெறவே முடியாது. அவருடைய ஜனமாய் நீங்கள் வாழும் பொழுது, அவருடைய ஜனமாய் வாழ உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில், உங்கள் மனதில், உங்கள் குடும்பத்தில் அந்த தெய்வீக சமாதானம், அந்த நிம்மதியை வருவதை நீங்கள் காண்பீங்க. பாருங்கள், கடன் பிரச்சனை ஏன் நம்ம வீட்டில் பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை? ஏன் தேவைகள் நெருக்கங்கள், பண நெருக்கடிகள், இல்லை புலம்பல்கள், அழுக, கண்ணீர், என்ன பண்ணுவது சொல்லி ஒரு குழப்பம், கலக்கங்கள் ஏன் வருகிறதுனா கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது அது சமாதானத்தோடு இருக்கும். அங்கே விசாரிக்கும் போது குறைவு இருக்காது. ஏன்னா நிறைவை கொடுக்கிற இயேசு அந்த குடும்பத்துக்குள்ள இருப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? நம்ம உள்ளத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்த்து ஒரு வேளை இயேசுக்கு இடமில்லைன்னா இன்றைக்கு குடும்பமாக உங்களை ஒப்பு கொடுங்க. தனிப்பட்ட விதத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. குடும்பமாக கர்த்தரை தேடாத பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு இன்றைக்கு விட்டு விடுங்க. அப்பொழுது உங்கள் கூடாரத்தில் நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். உங்கள் கூடாரத்தை விசாரிக்கும் போது குறைவே இருக்காது. நிறைவான இயேசு உங்கள் குடும்பத்துக்குள்ள இருப்பார். குறைவுகள் வருகிற மாதிரி இருக்கும், அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். குறைவில்லாமல் நடத்துவார். நிம்மதிக்கு குறைவு இருக்காது, சமாதானத்துக்கு குறைவு இருக்காது, ஆசீர்வாதங்களுக்கு குறைவு இருக்காது, பணத்துக்கு ஆசை குறைவு இருக்காது, இல்லை சுகத்துக்கு குறைவு இருக்காது, எல்லாம் நிறைவாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. என் ஜனம் தான் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும், குடியிருக்கும்னு ஆண்டு சொன்னார். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? மெய்யான நிம்மதியும் சமாதானமும் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உள்ளத்தையும் சூழ்ந்து கொள்ளும். செபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, அருமையான உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசினீரப்பா.
நிம்மதி இல்லாமல் கலங்கின உள்ளத்தோடு வேதனைகளுக்கு மத்தியில் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிற அருமையான மக்களுக்காக செபிக்கிறப்பா. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, என்னுடைய வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானம் இல்லையே, ஒரு அமைதி இல்லையே, என் உள்ளம் அலைக்கழித்து கொண்டிருக்கிறது, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது, அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு சொல்லி விரும்பி தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் இப்போ உங்க பரிசுத்தம் உள்ள ரத்தம் கழுவட்டும் அப்பா, பாவங்களை எல்லாம் கழுவட்டும் அப்பா, ஒரு பரிசுத்த நிலைமைக்குள்ள கொண்டு வாங்க, உங்க பிள்ளைகளாய் அவர்களை மாற்றுங்கப்பா. என் ஜனந்தான் அமைதியா தங்கும், சமாதான தாபரங்களிலே குடியிருக்கும்னு சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களுக்குள்ளே வருவதாக, அந்த ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களுக்குள்ளே வருவதாக, ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவரே சிந்தனையும் அந்த சமாதானம் நிம்மதி ஆட்கொள்ளுவதாக அர்ப்பணித்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் அந்த நிம்மதியும் ஆசீர்வாதமும் சமாதானமும் கடந்து வருவதாக என்று நான் செபிக்கிறப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த சமாதானம் நிம்மதி ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து சந்தோஷத்தோடு இந்த உலகத்திலே வாழ நித்தியத்தையே சுதந்தரிக்க நீர் கிருபை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செபத்தை கேட்ட கர்த்தருக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை ஒளிபரப்பாகவிருக்கும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.